அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி ஒரு 10 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் அதுக்குள்ள தமிழ் மீனிங், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறதுல 10 வேர்ட்ஸ் பார்க்கலாம். முதல் வேர்டு ஆஸ்பயர் அப்படிங்கிற இந்த வேர்டு. இது இதோட மீனிங் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, டு ஹேவ் எ ஸ்ட்ராங் டிசைர் அண்ட் ஆர் ஆம்பிஷன் டு அச்சீவ் சம்திங் அப்படிங்கிறது. அதாவது ஒரு விஷயத்தின் மேல் நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆர்வமாக, இல்லாட்டி நம்ம அதை ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை ஆர்வமாக செய்கிறது. அந்த ஆர்வமாக செய்கிறது ஆஸ்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும்னா, ஹி ஆஸ்பயர்ஸ் டு பிகம் எ டாக்டர் அண்ட் ஹெல்ப் ஹிஸ் கம்யூனிட்டி. அதாவது அவன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு டாக்டராக விரும்பி தன் சமுதாயத்துக்கு சேவை செய்ய விரும்புகிறான் அப்படிங்கிறத அது ஒரு சென்டென்ஸ் வடிவில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா, டிசைர் அப்படிங்கிறது விருப்பம், ஆம்பிஷன் அப்படிங்கிறது லட்சியம். இந்த இது இந்த மாதிரி ஒரு வேர்டுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன சென்டென்ஸ் தெரியாது, கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளதையும் நம்ம அப்படி கற்றுக்கிட போகிறோம். அடுத்து ரெசிலியன்ட். இது இதோட டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா, ஏபிள் டு ரெக்கவர் குவிக்லி ஃப்ரம் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் சேலஞ்சஸ். அதாவது மீள்திறன் அப்படிங்கிறது. முக்கியமாக நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம பாதிக்கப்பட்டோ இல்லை அதுலேருந்து தடைப்பட்டு ஸ்டக்காகி நின்றுதோம்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வருகிறக்கூடிய ஒரு திறன், கெப்பாசிட்டி இருக்கிறத ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, ஹி இஸ் ரெசிலியன்ட் அண்ட் நெவர் கிவ்ஸ் அப் ஈவன் ஆஃப்டர் ஃபெயிலியர். அவன் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்ச போதும் அதுலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகி வெளியே வரக்கூடிய திறன் அவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா, எம்பதி அப்படின்னு தான். இதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்டு ஷேர் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். இதை புரிந்துணர்வுன்னு சொல்கிறோம். இந்த புரிந்துணர்வு அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமாக 2 நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன சொல்ல வருவாங்கன்னா, நம்ம நாடுக்கும் பிற நாடுக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க நாட்டு இறையாண்மை, நம்ம நாட்டு இறையாண்மை, நட்பு ரீதியால் எல்லாற்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம ஒரு புரிந்து கொள்ளும் தன்மையை இந்த புரிந்துணர்வு அப்படின்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வாங்க. இது 2 காமன் பீப்புள்ஸ்குள்ளேயும் பழகிறோம்னா அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்வது, உணர்ந்து செய்வது அப்படிங்கிறது புரிந்துணர்வு அப்படிங்கிறது. இதை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, சோவிங் எம்பத்தி மேக்ஸ் யூ எ பெட்டர் ஃப்ரெண்ட். எந்த அளவுக்கு நம்ம அந்த எம்பத்தியோடு இருக்கிறோமோ நமக்கு ஒரு அருமையான ஒரு நட்பு கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்து 4வது பார்த்திங்கன்னா, ப்ரிசர்வ் அப்படிங்கிறது. இந்த ப்ரிசர்வியர் அப்படிங்கிறது இதோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, டு கண்டினியூ ட்ரையிங் டெஸ்பைட் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் அப்டாக்கிள்ஸ். அதாவது தொடர்ந்து முயற்சி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வார்த்தை அப்படிங்கிறது குறிக்கிறது. யூ மஸ்ட் ப்ரிசர்வ் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து முயற்சி செய்யும்போது தொடர்ந்து முயற்சி செய்வதை இந்த வார்த்தை குறிக்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்மளோட லட்சியங்களில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஜெயிக்கிறத இதில் சொல்கிறது. இதில் டெஸ்பைட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேர்டு இருக்குது. இந்த டெஸ்பைட் அப்படிங்கிறது இருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேலே ஃபஸ்ட் அந்த டெஃபினேஷனில் கொடுத்துருப்போம். டு கண்டினியூ ட்ரையிங் டெஸ்பைட் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அப்படிங்கிறது இந்த முக்கியமான இந்த வேர்டு நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம், அடிக்கடி வரக்கூடிய வேர்டு அப்படிங்கிறதுனால இதை எந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லான வேர்டாக இருக்கும். அடுத்து ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறது. ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறது இதோட டெஃபினேஷன் ஹோப்ஃபுல் அண்டு கான்ஃபிடென்ட் அபவுட் த ஃப்யூச்சர். இது இதோட இது நம்பிக்கையான, அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் நம் நம்பிக்கையாகவும் ஒரு தைரியத்துடன் இருக்கிறது இதில் குறிப்பிடுறது ஒரு விஷயம் ஆப்டிமிஸ்டிக். ஒரு
இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, ஹி சேஸ் ஆப்டிமிஸ்டிக் ஈவன் இன் டஃப் டைம்ஸ். அதாவது அவன் வந்து அவனுடைய கடினமான சூழ்நிலைகளும் நம்பிக்கையான ஒருவனாக இருக்கிறான் அப்படின்வாங்க. எப்போயுமே ஒரு ஆப்டிமிஸ்டிக் பெர்சனை வந்து எல்லாரும் விரும்புவாங்க. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒருவனை விரும்புகிறார்கள். அடுத்து வந்து இன்டெகிரிட்டி. இதோட டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா, த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹானஸ்ட் அண்ட் ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபிள்ஸ். இது வந்து நேர்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு நேரத்துலையும் நமக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகள் வச்சு அந்த கொள்கைகளையும் நேர்மையாக இருந்து அதை மீறாமல் இருப்பது அந்த இன்டெகிரிட்டி, நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் இன்டெகிரிட்டி ஏர்ன் ஹிம் எவ்ரி ஒன்ஸ் ட்ரஸ்ட். அதாவது அவன் நேர்மையாக இருக்கிறதுனால அவனை வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க. அவன் எல்லாரோடையும் நேர்மையாக இருக்கிறதுனால எல்லாரோடைய நம்பிக்கையை அவன் பெற்றுள்ளான் அப்படின்னு சொல்லலாம். மாரல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது தார்மீக கோட்பாடுகள் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட் இதோட டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா, டு கிரியேட் ஆர் இன்ட்ரடியூஸ் நியூ ஐடியாஸ், மெத்தட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். தமிழில் வந்து புதுமைப்படுத்து. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்படிங்கும்போது தான் நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் புது ஐடியாஸ் கிடைக்கும் போது அதை வந்து மெருகேற்ற முடியும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து எந்த ஒரு சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரை இந்த மனிதனோட நாகரிக வளர்ச்சியே இந்த இன்னோவேட்லேருந்து ஆரம்பிச்சிருக்குது. புதுசாக திங்க் பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம நாகரிகம் அடைஞ்சிருக்கோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான இந்த வேர்டு வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து, த கம்பெனி இன்னோவேட்ஸ் டு ஸ்டே அஹெட் இன் பிஸ்னஸ். அதாவது அந்த கம்பெனி ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப முன்னேறிய ஒரு நிறுவனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டே அஹெட் அப்படின்னா முன்னால் இருப்பது அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து புதியமான விஷயங்களை புகுத்துறாங்களோ அந்தளவுக்கு அவங்க எப்பவுமே முன்னாடி இருப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து 8வது வந்து கம்பேஷன். இதோட டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா, எம்பதி, டீப் சிம்பதி அண்ட் கன்சர்ன் ஃபார் த சஃபரிங் ஆஃப் அதர்ஸ். இதோட இரக்கம், அதாவது தமிழ் மீனிங் வந்து இரக்கம். நம்ம எப்பயுமே மற்றவங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கஷ்டத்தை எந்த அளவுக்கு நம்ம கஷ்டம் அளவுக்கு ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இரக்கம் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது, ஹர் கம்பேஷன் ஃபார் அனிமல்ஸ் லெட் ஹர் டு வாலண்டியர் அட் எ ஷெல்டர். அவளுடைய இரக்க உணர்வு வந்து அனிமல் மீது, அதாவது விலங்குகள் மீதான இரக்க உணர்வு வந்து அவளை வந்து ஒரு தன்னார்வ அமைப்பில் வந்து உறுப்பினராக ஆகிறதுக்கு உதவி புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் சொல்கிறது. சிம்பதி அப்படிங்கிறது அனுதாபம், கன்சர்ன் அப்படின்னா கவலை. அடுத்து வந்து டெட்டர்மினேஷன். இதோட டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபைம்னஸ் இன் ஸ்டிக்கிங் டு எ பர்பஸ் ஆர் கோல் டிஸ்பைட் சேலஞ்சஸ். அதாவது இது வந்து தமிழில் வந்து உறுதியான மனம் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ் டெட்டர்மினேஷன் ஹெல்ப்டு ஹிம் பாஸ் த எக்ஸாம். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோமோ அப்போ தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க முடியும். எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், நம்ம இந்த விஷயத்தை வேலையை செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்மளும் செய்ய முடியும். நம்ம கூட இருக்கிறவங்களும் அதில் வந்து அதிகமாக ஆர்வமாக இருந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த டெட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் வந்து ஃபயம்னஸ் அப்படிங்கிற ஒரு மேலே வந்து வேர்டு பார்த்துருப்போம். அது வந்து உறுதியான மனம் அப்படிங்கிறது கொடுக்கிறது. ஸ்டிக்கிங் அப்படிங்கிறது ஒட்டி கொள்ளுதல். ஆனால் இந்த 2 வேர்டையும் வந்து நம்ம இணைத்து வைக்கும்போது, தனித்தனியாக இருக்கும்போது அது வேறு வேர்டாக இருக்கும். இணைத்து சொல்லும்போது நம்ம வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ப அந்த ஸ்டிக்கிங் அப்படிங்கிறத இங்கே வந்து பயன்படுத்தணும். ஒரு குறிக்கோளில் உறுதியாக இருத்தல் அப்படிங்கிறத இந்த மீனிங்கில் வந்து ஃபைம்னஸ் இன் ஸ்டிக்கிங் டு எ பர்பஸ் அப்படிங்கிறதுல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதை ஸ்டிக்கிங் அப்படின்னு தனியானா ஒட்டி கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்கும். நீங்களே வாசித்து பாருங்கள், அது உங்களுக்கு மீனிங் புரியும். இல்லாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து வந்து ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிற ஒரு 10வது வேர்டு. இது வந்து சிந்தித்தல் அப்படிங்கிற ஒரு தமிழ் மீனிங். இதோட டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா, டு திங்க் டீப்லி ஆர் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாகவும் ஒரு கவனமாகவும் திங்க் பண்ணுறது வந்து எப்பயுமே சிந்திக்கிறது வந்து ரெஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து, ஐ லைக் டு ரெஃப்ளெக்ட் ஆன் மை டே பிஃபோர் கோயிங் டு பெட். அதாவது நான்
இரவு தூங்க செல்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நிகழ்வுகளை அன்று நாள் முழுவதும் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு தூங்குவேன் அப்படிங்கிறது. அப்படி எந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ணுறோமோ நம்மளை வந்து நம்ம அதிக அளவு நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த அளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிந்தித்தல் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து இந்த 10 வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த 10 வேர்ட்ஸ் வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.